மயிலாடுதுறையில் புறவழி சாலை பணிகளுக்காக பழமை வாய்ந்த ஆலமரத்தை வெட்டி அப்புறப்படுத்தும் நடவடிக்கைக்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது குறித்து நமது செய்தியாளர் கமலக்கண்ணன் வழங்கிடும் தகவல்களை கேட்கலாம். மயிலாடுதுறை மாப்படகு பகுதியை சேர்ந்தனா இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து சீர்காழி ரோட்லேருந்து பெரிய நாகங்குடியிலேருந்து பெரிய நாகங்குடி வர ரோட்டில் வந்தோம்னா மயிலாடுதுறை புறவழிச்சாலை பணி நடந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த பணியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலமரம், பெரிய ஆலமரம், கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை கடந்து 200 ஆண்டு கூட இருக்கலாம். ஒரு அருமையான நீர்நிலை நேற்றெல்லாம் இருந்து இன்றைக்கி முக்கால்வாசியை காணும், மண்ணை கொட்டி சுற்றுட்டாங்க. அப்போ இந்த ரோடு அந்த நீர்நிலையும் அந்த மரத்தையும் எடுத்து தான் நம்ம கொண்டு போகணுமான்னா இது அளக்கக்குள்ளே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது சேட்டலைட்டில் பார்த்துருப்பாங்க. இதை கொஞ்சம் நவுத்தி போட்டிருந்தாங்கன்னா இடம் இருக்குது இந்தாண்ட. இப்போ இந்த மரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு நல்ல காற்றை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் பல பறவைகள் பார்த்தீங்கன்னா அந்த பழங்களை சாப்பிட்டுட்டு கோடிக்கணக்கான விதைகளை, ஒரு பழத்தில் நூற்றுக்கணக்கான விதைகள் இருக்கும். அந்த கோடிக்கணக்கான விதைகளை எங்கே பார்த்தாலும் கொண்டு போய் அதை பரப்போம். மனிதர்களால் அழிக்கக்கூடிய மரத்தை பறவைகள் தான் நட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி இல்லைன்னா மரமே இல்லாமல் போயிருந்துருக்கும். 100% காற்று நல்லா இருந்தப்போ 100% மரம் இருந்தது. இன்றைக்கி சுவாசிக்கிற காற்று பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மாசு குறைஞ்சிருக்கு. மரம் பார்த்தீங்கன்னா 28-30% தான் இருக்குது. அப்போ மரத்தை காப்பாற்ற வேண்டிய நம்ம வாழணுன்னா உயிர் காற்று மரம் தான் கொடுக்க, வேறு எங்கேயும் எடுத்துக்க முடியாது. இந்த நீர்நிலை போச்சுன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது. எனக்கு தெரிஞ்சு மிகை நீர் கேணியிலேருந்து எடுத்து பழகினேன் நான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 300 அடி போர் போட்டு குடிக்கிறது இல்லாமல் அந்த தண்ணியோட தன்மையும் சரியில்லாமல் பல நோய்களுக்கு ஆளாகிறோம். அது ஆர்வ வாட்டர்னு சொல்லி ஒன்றும் இல்லாத ஒரு தண்ணியை குடிக்கக்கூடிய சூழல். அதனால் எலும்பு பிரச்சனை, எலும்பு உடையுது, பல நோய்க்கு ஆளாகிறோம். இதை பார்த்தவங்க அன்னைக்கே இந்த மரத்தை விட்டுட்டு ஒதுக்கி பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. இது மாதிரி புறவழிச்சாலைக்கு பணி எங்கேயாவது செய்யக்கூடிய அந்த அரசு அலுவலர்கள், அந்த அதிகாரிகள் இது மாதிரிலாம் வந்ததுன்னா கண்டிப்பாக நவுத்தி போடுறதுக்கு முயற்சி பண்ணணும். வெள்ளக்காரங்காலத்தில் நம்ம வாய்க்காங்கரையிலையும் அந்த மாதிரி போன இடம் உள்ள இடத்துலையும் தான் இயற்கையை அழிக்காமல் ரோடு போட்டிருக்கான். ஆனால் இங்கேருந்து நம்மளை ஆள வந்தவன். ஆனால் நம்ம ஆளக்கூடிய நம்ம மக்களாட்சி நடக்கக்கூடிய இந்த காலத்தில் புறவழிச்சாலை, இந்த மாதிரி வளர்ச்சி திட்டம், சிப்காட் வருது, இந்த மாதிரி விளைநிலங்களை நிறைய எடுக்கிறது தவிர்க்க முடியாதுன்ட்டு போகலாம். ஆனால் நீர்நிலை இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள்லாம் எடுக்கிறதையாவது கொஞ்சம் தவிர்த்து அந்த சாலையை நவுத்தி போட்டிருக்கலாம். மனிதன் நடாத மரத்தை பறவைகள் நட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கு. பனைமரத்தை பார்த்தீங்கன்னா பனைமரத்தில் ஆலமரம் இருக்கும், அதெல்லாம் பறவைகள் நட்டது தான். அப்போ அது அத்தனையும் அழிஞ்சு போயிடும். இதில் எல்லாத்துக்கும் மேலே ஒரு தேனி கூடு இருக்குது. அந்த தேனி நான்லாம் சின்ன பிள்ளையில மூளைக்கு மூளை பார்த்துருக்கேன் வேப்ப மரத்துலலாம். இன்றைக்கி தேனியே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா உயரத்தில் ஒரு பெரிய தேனி கூடு இருக்குது. தேனிங்கிறது அயல் மகரந்த சேர்க்கை. ஒரு பயிரில் ஒரு பூ தான் வரும். பூ வந்ததுக்கப்புறம் அதில் தேனியோ வண்டோ போய் உட்காந்து அடுத்த பூவுக்கு போகலன்னா காய்ப்பு திறன் இருக்காது. அந்த ஒரு பூ ஒரு பிஞ்சை வைக்கும், இல்லை பூவே உருந்து போகும். அந்த பூவில் உட்காந்து இன்னொரு பூவில் போய் அது அயல் மகரந்த சேர்க்கைக்குள்ளே தான் அது பல பிஞ்சுகளை வைக்கும், காய் திரட்சியாக வரும். அந்த மாதிரி இப்போ தானியங்கள் அதிகமாக கிடைக்கும். குளத்தை மூடணும்னு நினைக்கிறாங்க, இந்த மரத்தை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. எப்படி இருக்குது பாருங்கள் இந்த நிழல் இருக்குது பார்த்தீங்களா? 35 டிகிரி சென்டிகிரேட் வெளில அடிக்குது. இப்போ குழுன்னு ஏசியில் இருக்கிற மாதிரி, வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த ஃபீலு. இதில் சின்ன பிள்ளை எவ்வளோ விளாண்டுருக்கும் அந்த மரத்தில். இந்த மரம் எடுக்கிறதுல எங்களுக்கு என்ன இருக்குது? எங்கேயாவது மரம் நடுறாங்களா? எங்கேயாவது வளர்க்குறாங்களா? எங்கள் ஊர் ஃபுல்லாக மரமாகவே இருந்துச்சு. ரொம்ப நாள் நிற்கக்கூடிய ஒரு மரம். எவ்வளோ கிளிகள் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த இடத்துல அது என்ன சொல்லுது, கிளிகள்லாம் என்ன சொல்லுதுன்னு நினைக்கிறீங்க? எப்படியாச்சும் இந்த மரத்தை காப்பாற்றிருங்கடா, எங்களுக்கு ஏதாச்சும் காவாந்து பண்ணுங்கடா, எங்களுக்கு எங்கடா வீடு இருக்குது, இந்த சம்மரில் எங்களுக்கு எங்கடா வீடு இருக்குங்கிற மாரி எவ்வளோ கூடுகள் இருக்குது, எவ்வளோ சிறு சிறு குருவிகள்லாம் கற்றுது பார்த்தீங்களா? கிடைக்குமா அதெல்லாம்? இங்கே பாருங்கள், மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, எவ்வளோ உயிரினங்களுக்கு இது இடம் கொடுத்து இருப்பிடமாக இருக்குது. அதோட கட்டமைப்பு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து புரிஞ்சுக்கணும். இந்த ஆலமரம் தற்போது நிறைய பறவைகள் வருது, பழங்கள் நிறையா இருக்கு. அதனால இந்த ஆலமரம் பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி பழமை வாய்ந்த மரத்தை அகற்றக்கூடாது என்பதே இந்த விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக மயிலாடுதுறையிலிருந்து கமல்.